பள்ளிக்கூடங்கள்ல இப்போ நாளுக்கு நாள் அமைச்சர்கள் போயிட்டு ரீல்ஸ் போடுறது அதிகமாயிருக்கு. அதோட நின்னா பரவால்ல. பள்ளி மாணவர்கள்லாம் டிவிகேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அமைச்சர்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுற காட்சிகளுமே இப்ப வீடியோவா வந்துட்டு இருக்கு. இதனுடைய போக்கு எங்க போய் சேரப்போகுதுன்னு தெரியலன்னு கல்வியாளர்கள் அச்சம் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திய நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் ஒரு 8 வயசு பையன், 10 வயசு பையன், 12 வயசு பசங்க, பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அங்கிள், விஜய் அங்கிள். சரி ஏதோ சினிமாவை ரசிக்குது போச்சு அப்படின்னு பார்த்தா, தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சி ஆகாத்தியம் பண்ணி அதெல்லாமும் பார்த்தோம். ஆனால் இது ஏதோ விஜய் காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு, பள்ளிக்கூடத்தில் இது செய்கிறாங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது டெக்னாலஜி மாற மாற இது இவங்களுடைய செயல்பாட்டு முறை எல்லாமே இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சீரழிவுக்கு காரணம் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு எடுத்தாலும் அவங்களே சொன்னா அப்புறம் என்னதான் சார் பண்றது? அவன் யாருங்க? அவன் குடிகாரங்க. அப்புறம் இந்த கேஸில் இவர் இது பண்ணியிருக்காங்களே, இந்த 12 வயசு பொண்ணை, ஆமாங்க அவர் ரேப் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இவர் அந்த வீடு புந்து கண்ணை வச்சு திருடினாருங்களே, ஆமாங்க இவர் தாங்க. ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை அருவாளை கொண்டு வெட்டினாருங்களே, அவரே தாங்க இவர். அத்தனை தப்பும் செய்வான். ஆனால் இவன் தாங்க அந்த பச்சை பிள்ளைய செக்ஸுவலி மொலாஸ் பண்ணான், இவன் தாங்க குடிகார பைய, இவன் தாங்க முடிச்சவைக்கு, இவன் தாங்க கண்ணை வச்சு திருடினான். அவன் செஞ்சதை சொன்னால் ஏன் சார் உங்களை மாதிரி ஆள் அதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அவன் செய்யறாங்க, அவனை முன்னாடி அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அதை முன்னாடி அவனுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய தீய சக்தி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் தீய சக்தினர். எனக்கு அந்த அம்மாட்ட பெரிய ஒரு அரசியல் ஈடுபாடு, அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இவங்க புகழற அளவுக்குலாம் அந்த அம்மா இல்லைன்னா கூட ஒரு சில விஷயங்கள்ல அந்த அம்மா ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் புரட்சி தலைவர் சொன்னார். ஆனால் இந்த ஜெயலலிதா அம்மா கருணாநிதியின் தீய சக்தின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு அடையாளம் காட்டி வச்சு, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி மக்களால் என்றைக்குமே ஒரு அன்பால் நீ வாடா, நீ வந்தே தீரணும் அப்படின்லாம் மக்களால் இவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியே கிடையாது. நீங்கள் 67லேருந்து பாருங்கள், இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ இவங்க தொடர்ந்து 2வது தடவை வர முடியாது, ரொம்ப கேவலமாக தோப்பாங்க. அதுவும் தோக்கும்போது 2வது தடவை தோக்கும்போது. இப்போ விஜய்கிட்ட தோற்றதும் அப்படி தான். நான் கூட ஏதோ அண்ணா திமுக வரலைன்னா கூட திமுக தான் வருமோ அப்படின்னு நினச்சி, விஜய் ஏதோ ஒரு 15% ஓட்டு வாங்குவார், இவர் ஓட்டை அதிகமாக பிரித்தாருன்னா அண்ணா திமுக தான் அடி வாங்குவோம். இப்படிலாம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நாம் நினைச்சதும் சிலது நடந்தது. ஆனால் அதில் திமுக இவ்வளவு கேவலமாக தோக்கும், ஸ்டாலினே தோப்பாருன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். அதனால் இவங்க மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு காட்டுமிராண்டி கும்பலுங்கவே. இந்த மொத்த திமுகவே ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி. நீங்கள் எதெல்லாம் அசிங்கமானதோ அறிவிப்பானதோ அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு திணிச்சவனே இவனுங்க தான். நீங்கள் பள்ளிக்கூட வாத்தியாருங்கள்லாம் வருத்தமான விஷயம். நல்ல வேளை இந்த திராவிட இயக்கங்கள் உச்சியில் இருக்கும்போது தான் கிராமத்தில் நானும் படித்தேன், நீங்களும் உங்கள் ஊர் கிராமத்து பள்ளிக்கூடத்துலாம் படிச்சிருப்பீங்க. அங்கே இருந்தால் வாத்தியார்களுக்கே இந்த திராவிட இயக்கங்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததை நீங்களும் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் பள்ளிக்கூடத்தில் ஜோலியை முடித்தாங்க. கிராம நிர்வாகத்துலேயும் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு போய் இவங்க கட்சிக்காரனை நியமிக்கிறது, பணத்தை வாங்கிட்டு நியமிக்கிறது, எல்லா இடங்கள்லையும் பஸ்ஸில் டூப்ளிகேட் டிக்கெட் அடிக்கிறது. இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் தவறான செயலோ அதெல்லாம் நியாயப்படுத்தினாங்க. நீங்கள் முன்னாடிலாம் பாருங்கள், அடிப்படையில் கிராமத்துக்காரர் உங்கள் ஊரில் சாராய கடை ஏலம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் எவனாவது குடித்தான்னா அவன் வேலி முட்டி குடிச்சிருக்கான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலி முட்டினா அதை போதையில் அவனை ஒரு ஓரமாக இழுத்து கொண்டு போய் தள்ளுவோம் அப்படின்னு. இப்போ வேலி முட்டி கிடையாதுங்க, இப்போ பாட்டில் தாங்க அப்படின்னு. இதையே இந்த குடிக்கிறதையே குளோரிஃபை பண்ணது, சினி ஃபீல்ட்லேயே ஆபாசங்களையும் அறிவுறுப்பான விஷயங்களையும் ஒரு இயல்பான விஷயத்துக்கு நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாகரிகமான விஷயங்கள் எல்லாம், அந்த நாகரிகங்கள் எல்லாம் கேவலமான விஷயம்னு சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் சொல்கிறேன் அவங்க மனித குல விரோதிகள்னு. சினிமாவில் இறை மறுப்புங்கிறது வேற, இறை வெறுப்புங்கிறது வேற. இறை மறுப்பு இந்து சமுதாயத்தின் ஒரு அங்கம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிசுபாலன் இருந்திருக்கான், இதுலேயே
இது பேசினவரே ஒரு பெரிய, அவருக்கு ஒரு சாப்டரே தனியாக உண்டு, ஜாபாலின்னு ஒரு முனிவர். அதனால இந்து மதம் வந்து எதை கண்டும் பயந்ததில்லை, எல்லாத்தையும் சந்திச்சு அதை வந்து ஒரு தாய் மாதிரி மீண்டும் பரிமளிச்சு நல்லா எழுந்து வந்தக்கூடிய வீரியமிக்க இந்த மதத்தை வந்து இவனுக்கு எப்படிலாம் சிரமப்படுத்தினானுங்க பாருங்க. கோவிலை வச்சு அசிங்கமா அருவருப்பா, அப்பாக்கும் மகளுக்குமே உறவு இருக்கிற மாதிரிலாம் எழுதின கும்பலுங்க இவங்க. அதெல்லாமும் கொண்டு போய் பாட புஸ்தகத்தில் வச்சு கலைஞர், பெரியார், அண்ணா அப்படின்லாம், அண்ணா வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா வார்த்தைகளையும் வச்சு இது பண்ணுவாருங்க. ஏல் பல்கலைக்கழகத்தில் அவர் உட்காந்து எழுதினாருங்க. அங்கே ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தார் இவர். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போய் பார்த்தாரு. உடனே உனக்கு ஏல் பல்கலைக்கழகத்தில் வகுப்படுத்தாருங்க, யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாருங்க. எவ்வளோ புருடாக்கள்! இது எல்லாமே எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான். இவங்க வந்து காக்கு கா கலைஞர் கருணாநிதி, நாக்கு நா நாவலர் நெடுஞ்செழியன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் இது பண்ணிருப்பானே. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. அதனால மக்களை ஏமாற்றி அந்த ஒரு மயக்கத்திலேயே வச்சதோட நீட்சி தான் இது தாவேக்கா. அதனால இதை வந்து நீங்கள் காரணியை நீங்கள் பார்க்கறத விட காரணத்தை பார்த்தீங்கன்னா காரணி தாவேக்கா, அதுவும் தப்பு. அதில் வந்து இதில் இன்ஸ்டா ரீல்ஸ்னாலேயே பிரபலமானவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு அடிக்ஷன். இப்போ இப்படி வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருக்கான். பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இது படித்தேன், ஃபெர்டிலிட்டி ரேஷியோ தமிழனுக்கு குறைஞ்சிட்டு வருது. அந்த பாவத்தை கட்டிக்கிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால சமுதாயத்தில் எந்தெந்த கேடுகள், எந்தெந்த தீங்குகள், எவ்வளோ ஒரு புறையோடி போன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா நீங்கள் மரியாதைக்குரியவர்களை மரியாதை குறைவாக கேவலமாக பார்க்க வச்சதும், கேடுகட்ட பயல்களை குளோரிஃபை பண்ணதும் இவங்க தான். காமராஜரை வந்து பெருந்தலைவர் காமராஜர்னு எல்லாரும் சொல்றாங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை யூனியன் சேர்மன், பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு ஆக்கினாங்க. என்ன காரணம்னா, பெருந்தலைவர் அப்படின்னா காமராஜர் சொல்றாங்கன்னு. பஞ்சாயத்து யூனியன் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து யூனியன் இருக்கு. ஒரு காமராஜர் நீங்க பெருந்தலைவர்னு சொன்னீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன்ல தலைவராக இருக்கக்கூடிய பூரா பயிலும் பெருந்தலைவரா அப்படின்னு ஒரு சிறுமதி படைத்த சீழ் புத்தி படைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுடைய நீட்சியாக தான் இது பார்க்குறேன். ரூட் காஸ் திமுக. அவங்க போட்ட விதை மரமாக வளர்ந்து அது பூ பூக்கிற லெவலில் இப்போ தாவேக்கா வந்து உட்காந்துருக்கு. அதை பூ பூத்து கனியாக இது பண்ணி அந்த பழம் அழுகி நம்ம மூக்கை வந்து தொலைக்கிற அளவில் இன்னைக்கு இவங்களுடைய இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, அரசியல் பேசுறது, அங்கே போய் மத பிரச்சாரம். இதில் அடுத்த ஒரு பயம் நமக்கு என்ன இருக்குன்னா, இதில் வந்து ஜோசப் விஜய் அதை செய்ய மாட்டார்னு நான் நாளைக்கும் நம்புகிறேன். ராஜ்மோகனும் அதுக்கு துணை போவார்னு நான் நம்பலை. ராஜ்மோகனுனா ஏதோ ஒரு கூட்டத்தில் அலுவலியா கோஷம் போட்டார், அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டார். அங்கே வந்து ஓம் சக்தி பராசக்தி கோஷம் போடல. ஆனால் தேர்தலுக்கு மட்டும் ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி, அது அந்த ஓம் கோஷம் தான். என்னடா ஓம் மேடையாக போடுறதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, நான் அவங்கள இப்போவும் நான் சந்தேகப்படல. ஜோசப் விஜய் மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், நமக்கான முதல்வராகவும் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் பேரை வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்டியன் மிஷினரி அடிக்கிற கூத்து இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாங்குநேரி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை. சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே திடீர்னு குருத்து கட்டுறேங்கிறான். நான் ஏன்டா நீ இந்து கோவில் கட்டினா தடுக்கிறேங்கிறான். இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. தாவேக்கா மற்றொரு திமுகவாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் இருக்கின்றது. பள்ளிக்கூட மாணவர்கள் பிஞ்சு மனதில் நஞ்சை கலப்பதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே 12-13 வயசுல டீனேஜில் அடல்த்தனில் இருக்கிற பயலுக்கெல்லாம் கஞ்சா, போதை வஸ்து, அது பேர் என்ன, ஏதோ ஒரு மிட்டாய் பேர் சொல்றாங்க, கூலிப், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அந்த பேர் கூட தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெள்ளந்தி வந்து வெகுளியான ஒரு கிராமத்தானா இருக்கிறதுனால எனக்கு அது தெரியல. நானும் அது என்னங்கிறது ஒரு தடவை எனக்கு காமிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஜோசப் விஜய இன்னைக்கு ஓரளவுக்கு அவருக்கு வந்து பல்வேறு விஷயங்கள்ல அவருக்கு நல்ல பேர் வரத, இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பின்னுக்கு இழுக்கக்கூடாது. இந்த ஆட்சி ஒரு நல்ல பேரோட ஒரு பாசிட்டிவான வைப்போட வரக்கூடிய இந்த ஆட்சிக்கு அவப்பேர் மேலும் வராமல் இருக்க வேண்டும்னா பள்ளிக்கூடம், வழிபாட்டு தலம் போன்ற இடங்களில் எந்த தலையீடும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் கடமையும் ஜோசப் விஜய்க்கு இருக்கு.